நடிகர் தம்பி ராமையா நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க இங்க பதிவு செய்யலாம் சார். ஒரு ஒரு மனிதன் பிறக்கிறான், மறைகிறாங்க. வாழ்ந்ததற்கான தடத்தை எல்லாரும் பதிச்சுட்டு போறதில்ல. ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், பிறந்துட்டா வளர்ந்தான ஆகணும், வாழ்ந்தான ஆகணுன்ற மாதிரியான இல்லாம ஒரு தன் பிறவியை அர்த்தப்படுத்தி மரணம் எழுதுறதுல சில பேர் தான் அந்த வரலாற்றை இடம் பிடிக்கிறாங்க. நிச்சயமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு மனிதர். காரணம், அவருக்கு பல ஷேடு இருக்கு. ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு, நல்ல நடிகரா இருந்திருக்காரு, நல்ல அரசியல் தலைவரா இருந்திருக்காரு, கரப்ஷன் அப்படின்ற ஏரியாக்குள்ள போகாத ஒரு மனிதனாக இருந்திருக்காரு, எதிரிகளே இல்லாத ஒரு இடத்துல அவர் இருந்திருக்காரு. இது ஒரு ரஜினி, கமல் அப்படின்ற ரெண்டு பேரும் கொடி கட்டி பிறந்த காலத்துல ஒரு பாண்டிய நாட்டிலிருந்து தென்பாண்டி சிங்கமாக இன்னொரு கொடியை நட்டு தன்னை தானே மெருகேற்றி உருவாக்கி கொண்டவர். தன் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவர்களுடைய மகனை இளைய தளபதி அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர வகையில எஸ் சந்திரசேகர் அவர்களுக்கு அந்த குரு காணிக்கையை செலுத்தினவர். ஸோ இவரால் நிச்சயமாக நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. குறிப்பாக டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்குநர் உருவாக காரணமாக இருந்தவர். பல அவருடைய சாதனைகள் என்பது அவ்வளவு சாதனைகள். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல போய் உட்கார்ந்தவர். கலைஞர் அவர்கள், மூப்பனார் அவர்கள் தன் திருமணத்துக்கு வந்திருந்தவங்க கூட தனி இயக்கம் கண்டவர். தனி இயக்கம் கண்டு அதை கலைஞர்கிட்ட போய் வாழ்த்து பெற்றவர். இதெல்லாம் இது எப்படி இதெல்லாம் யாருக்காவது வருமா? ஒரு கிரைம் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ள இருந்திருந்தா அரசியல் இயக்கம் காணப்போறோம். ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாங்க. நீங்க என்னதான் நம்ம நேசிச்சிருந்தாலும் அவர்கிட்ட போய் வாழ்த்து பெறாரு. ஒரு வினோதமான அற்புதமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 8வது வள்ளல் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இவர் 9வது வள்ளல் தான். ஒரு 9வது வள்ளலாக இருந்து ஒரு நிறத்துக்கு பெருமை சேர்த்தவர். புராணத்துல கருப்பு அப்படின்றால் கண்ணனையோ ராமனையோ குறிக்கிற பொழுது அதற்கு பிறகு கருப்பு வண்ணத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்தவர். ஏகப்பட்ட பேருடைய அந்த தாழ்வு மனப்பான்மை ஒட்டச்சு நொறுக்குனர். கருப்பு வண்ணம் கலையான வண்ணம்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை கருப்பாக பிறந்தவர்களான காலர் தூக்கி மேல விட்டுட்டு நடப்பதற்கான மிகப்பெரிய காரணக்காரியா இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்தவர் ஒரு மனிதன். அவரை அறிவு வழிநடத்ததை விட அவருடைய குணமும் அவருடைய நல்ல தர்ம சிந்தனையும் தான் அவரை வழிநடத்தினது. பட் இறைவன் இந்த காலங்களாகவே அவரை நோய்வாய்க்குரிய ஒரு மனிதனாக வச்சிருந்த பொழுது நிச்சயமாக ஓரளவு ஒரு அனுபவ முதிர்வு கொண்டவர்கள் எல்லாம் இறைவா இப்படி சங்கடப்படுத்துவதை விட அவரை அழைத்துக்கொள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இறைவன் இப்பொழுது இந்த சூழலில் அவரை அழைத்துக்கிட்டதை நினைச்சு நான் ஷாக் ஆகல. ரைட், கடவுள் மீது எப்பா இன்னும் போட்டு அவர் கொடுமைப்படுத்தாம அழைச்சுக்கிட்டே சாமி அப்படின்ற ஒரு பெருமூச்சு தான் வருது. அந்த வகையில எல்லாம் அல்ல இறைவன் திருவடி நிலையில நிச்சயமாக சொர்க்கத்தில் இவரை இழைப்பார்வார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. தான் சொல்ல முடியும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். நடிகர் அருண் பாண்டியன் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். கேப்டன் என தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பதிவு செய்யலாம் சார். முதல்ல அது பெரிய துயரமான விஷயம். இந்த கேப்டன் டைட்டில் வந்தது எங்க படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணது. நானும் அபாவன் ப்ரொடியூஸ் பண்ண படம் செந்தூரப்புவே. அதுல அவரு பேரு கேப்டன் சவுந்தரராஜன். அவரு இறக்கல. அவரு எங்களுக்குள்ளதான் இருக்காரு, என்னைக்கும் இருப்பாரு. அவரு எனக்கு நண்பன் மட்டும் இல்லை, தலைவர், எல்லாமே. காலையில அந்த செய்தி கேட்ட உடனே கிட்டத்தட்ட 6 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே தெரிஞ்சதுக்கு பிறகு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் பேசவே இல்லை. இப்பதான் நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி அது சொல்றது, நாங்க கொஞ்சம் நெஞ்சம் வருஷம் இல்லை, 1984 இருந்து தெரியும். ஸோ என்னுடைய 6 வயசு மூத்தவர் தான். ஆனா என்ன இந்த
இந்த துயரம் எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும். அவருடைய நல்ல குணத்தை தயவுசெய்து உங்கள் டிவிலையும் மட்டும் இல்லை, எல்லா தொலைக்காட்சியிலையும் மீடியாலையும் இது பதிவு பண்ணியே ஆகணும். ஒரு என்ன யாரை பற்றி தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு ஒரு வயதுக்கு பிறகு தன்னுடைய நேர காலத்தில் சாப்பிடணும் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. அவர் இறக்கலைங்க, அவர் இருக்காரு. இன்னைக்கும் என் மனதில் இருக்கார், என் உடம்பில் இருக்கார், என்னைக்கும் இருப்பார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.